வணக்கம் நேர்களே. இன்று நாம் முக்கியமான ஒரு எழுத்தாளர், சட்டத்தரணியை நாம் சந்திக்க போகின்றோம். விசிகாவினுடைய பொதுச் செயலாளர் கௌதம சன்னா அவர்கள் எங்களோடு இருக்கின்றார். முக்கியமாக நான் ஏன் இந்த இந்த பேட்டியை நான் எடுக்க யோசித்தேன் என்றால், இந்த புத்தகம், இந்த மிகப்பெரிய ஒரு தொகுப்பை எழுதிய சனா எங்களோடு இருக்கின்றார் என்பது பெருமை. நான் பார்த்தவுடன் உண்மையில் மிரண்டு விட்டேன். இதுக்கு எவ்வளவு பெரிய உழைப்பு போட வேண்டும். இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இந்த இந்த அம்பேத்கர் பற்றிய இந்த தொகுப்பு நூல் இந்தியாவுக்கும் அதுவும் இந்த காலகட்டத்தில் உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது. அம்பேத்கரை பொறுத்தளவில் சிலைகளுக்கு அவருடைய சிலைக்கு மாலை போடுவதோடு எல்லா விடயமும் முடிந்து விட்டதாக இன்றைய தலைமுறை நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பாகவே இருக்கும். வணக்கம் சனா. வணக்கம். இந்த புத்தகத்தை பார்த்தவுடன் நான் மிரண்டு விட்டேன். இது எத்தனை வருட உழைப்பு சனா? இது ஏறக்குறைய ஒரு 2.5 வருட உழைப்பு. எத்தனை பேர் வேலை செய்றீங்க? இதுல எடிட்டிங்ல இருந்து மேக்சிமம் நானே தான் பார்த்துருக்கேன். அப்புறம் ப்ரூஃப் பார்க்கறதுக்கு அதுக்கு தனி குழு இருக்காங்க. அவங்க ஒரு பேராசிரியர்கள் கொண்ட ஒரு குழு இருக்கு. அந்த குழுவை சேர்ந்தவர்கள் தான் இதை ப்ரூஃப், அதாவது மெய்ப்பு திருத்துவதில் அவர்கள் உதவி செஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் டெக்னிக்கல் விஷயத்துக்கு ஒரு குழு இருக்குது. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் தான் அதனுடைய கான்செப்ட் எடிட்டிங்ல இருந்து முழுக்க நான் தான் அதை பண்ணியிருக்கேன். ஸோ 2.5 ஆண்டுகள் ஏறக்குறைய ஒரு நாளைக்கு ஒரு 18 to 20 மணி நேரம் உழைப்பு இருக்கு. உண்மைதான். இது சாதாரணமான விஷயம் இல்ல. இது ஒரு பெரிய விஷயம். சரி, இப்பொழுது முக்கியமாக அம்பேத்கர், இந்த நூலுக்கான பெயர் அம்பேத்கரியம். உண்மையில நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, இப்பொழுது அம்பேத்கருடைய மறைவு நாள், நினைவு நாள் வந்தா அல்லது பிறந்த நாள் வந்தா போய் அரசியல் தலைவர்கள் மாலைகள் போடுவதோடு சரி, அந்த நிலைமைகள் அப்படி ஆகின்றன. இப்ப விசிகா போன்றவர்கள் மிக முக்கியமாக அம்பேத்கரை முன்னிலைப்படுத்தி அது தொடர்பான விழிப்புணர்வை, அவர் தொடர்பான நினைவுகளை மிக உறுதியாக பரப்பி வருகின்றீர்கள். இளைஞர்கள் மத்தியில் முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்கள். ஆனால் அரசியல் தலைவர்கள் மாலை போடுவதோடு சரி, அம்பேத்கரை இப்பொழுது நாம் ஏன் இவ்வளவு தூரம் நினைவு கூற வேண்டும்? ஏன் அம்பேத்கரை இப்போது நினைவு கூற வேண்டும் ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா அம்பேத்கர் மறைந்து ஏறக்குறைய 60 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. இந்த இத்தனை ஆண்டுகள் 56ல இறந்தாரு. 56ல இறந்த பிறகு இந்த கணக்கு போட்டு ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேல அவர் இறந்து ஆயிருக்கு. ஸோ இத்தனை ஆண்டு காலம் கழித்து அவரை நாம் மீண்டும் நினைவு கூறுவதற்கு என்ன விதமான தேவை இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, அவர் முன்வைத்த அவர் காலத்தில் அவர் முன்வைத்த கருத்துக்கள் அல்லது அவருடைய விஷன், அவருடைய பார்வை, அவருடைய தொலைநோக்கு, எந்த வகையான இந்தியாவை அவர் கட்டமைக்க விரும்பினார், அது எல்லாவற்றையும் நாம் சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவின் நவீன இந்தியாவை கருத்தியல் ரீதியாகவும் தத்துவார்த்த ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் கட்டமைத்ததிலே புரட்சியாளர் அம்பேத்கர் மிகப்பெரிய பங்கு இருக்கு. அவர் தான் இந்திய ஜனநாயகத்தின் அடிநாதத்தை கட்டமைத்தவர். குறிப்பாக இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக நூற்றாண்டுகளாக பழமையில் ஊறிப்போன ஒரு இந்தியாவை நவீன இந்தியாவாக மாற்றியதில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. எல்லா தலைவர்களும் மறைந்து போய்விட்டார்கள். இந்தியாவை ஆண்ட பல்வேறு தலைவர்கள், சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பல்வேறு தலைவர்களுடைய பெயர்கள் எல்லாம் இன்றைக்கு ஏறக்குறைய மங்கி போய் மறக்கப்பட்டு விட்ட நிலையில புரட்சியாளர் அம்பேத்கருடைய பெயர் தான் இன்றைக்கு பளிச்சென்று எல்லோருக்கும் தெரிகின்ற ஒரு பெயராக இன்றைக்கும் இருக்கிறது. ஸோ ஏன் இருக்கு அப்படின்னு பார்த்தா, அதற்கான தேவை, அவருடைய விஷன், அவருடைய கொள்கைகள் இன்றைக்கும் உயிர்ப்போடு இன்றைய நொடிக்கு கூட அது பொருந்துவதாக இருக்கிறது. ஸோ அவருடைய கனவுகள் நீர்த்து போகாமல் இன்றைக்கும் மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கிறது. எவ்வளவுதான் சனாதன சக்திகளும் எதிர்ப்புரட்சி சக்திகளும் இந்தியாவில் தலையெடுத்தாலும் கூட அவற்றுக்கு எதிர்ப்பாக நின்று மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக நிற்பது புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிந்தனைகள் தான். அதனால்தான் இன்றைக்கு அவரை எல்லோரும் பேசுகின்றார்கள். இப்ப கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு, இந்தியாவில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் மைய பொருளே அம்பேத்கர் தான் இருந்தார். ஏன்னா ஒரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை மோடி அழிப்பதற்கு துடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் அரசமைப்பு சட்டத்தின் ஒரு நகலை கையில் எடுத்துக்கொண்டு, அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு
எல்லா மேடையிலும் அந்த புத்தகத்தை காட்டினார். புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை வந்து மோடி அவர்கள் அழிக்க நினைக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே, அதற்கு முன்பு வரை பிஜேபி சேர்ந்தவர்கள் நாங்கள் பெரும்பான்மை ஆட்சி கிடைச்சா நாங்க வந்து அரசமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவோம் அப்படின்னு எல்லாம் அவங்க சொன்னாங்க. ஆனா இந்த பிரச்சாரத்தை பார்த்தவர்கள் அவர்கள் திணறி போய்விட்டார்கள். திணறி போய் என்ன பண்ணாங்கன்னா, நாங்க அரசமைப்பு சட்டத்தெல்லாம் வந்து அழிக்க வரவில்லை, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கவே வந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பல்ட்டி அடிச்சாங்க. அது மட்டுமில்ல, மோடி வந்து பதவியேற்பு விழாவில் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை எடுத்து முத்தமிட்டார். பிரதமரா ஏற்றப்போ அரசமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்கிட்டு, இன்றைக்கு நான் இந்த பொறுப்பில் இருப்பதற்கு அடிப்படை காரணமே அம்பேத்கர் உருவாக்கிய இந்த அரசமைப்பு சட்டம் தான். இப்ப இதற்கு முதல்ல அவர் அப்படி சொல்லவே இல்லை. இதற்கு முதல் பீரியட்ல அப்படி சொல்லவே இல்லை. அவரே பல்ட்டி அடிச்சு அரசமைப்பு சட்டத்தை நாங்க பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நிலை இன்றைக்கு மாறி இருக்குதுன்னா, அம்பேத்கருடைய சிந்தனையின் வீச்சு, அவர் எந்த மாதிரியான இந்தியாவை கட்டமைச்சிருக்கிறாரு அப்படின்றதுதான் முக்கியமான காரணம். அதனாலதான் அம்பேத்கரை தவிர்த்து விட்டு இந்தியாவை யாரும் இனிமேல் அரசியல் செய்ய முடியாது என்கின்ற சூழல் உருவாகியிருக்கு. அம்பேத்கரை வந்து புறந்தள்ளவும் முடியாது, கடந்து போகவும் முடியாது, அவரை வந்து ஒரு கைக்கு வந்தபடியெல்லாம் பயன்படுத்தவும் முடியாது. ஸோ அம்பேத்கரை சரியாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஏன்னா அம்பேத்கர் வந்து எல்லா மக்களுக்காகவும் சிந்தித்தவர், எல்லா மக்களுடைய நலனுக்காகவும் போராடியவர், எல்லா மக்களுடைய நலனுக்காகவும் இந்தியாவின் அரசியல் கட்டமைப்பை உருவாக்கியவர். ஸோ அதனால அவரை வந்து மீறி இனிமேல் எதுவும் செய்ய முடியாது என்கின்ற நிலை உருவாகி இருக்கிறது. அம்பேத்கரை எதிர்த்த உடனேயே பிஜேபி வந்து அரசமைப்பு சட்டத்தை மாற்றிவிடும் என்று ஒரு இந்த பிரச்சாரம் வந்து மக்களிடத்தில் எடுபட்டு, மக்கள் பிஜேபிக்கு எதிராக வாக்களித்து 400 இடத்தில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று இருந்த நிலையை வந்து பாதிக்கு பாதியாக சரித்திருக்கிறார்கள். அதுதான் அம்பேத்கர் சிந்தனைக்கு கிடைத்த வெற்றி. அதனால்தான் அம்பேத்கருடைய பெயருக்கே எவ்வளவு வீச்சு இருக்கின்ற போது அவருடைய சிந்தனைகளுக்கு எவ்வளவு வீச்சு இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால்தான் இந்த புத்தகங்கள் எல்லாம் தொகுத்து மக்கள் மயப்படுத்துகின்ற பணியிலே நாங்கள் இறங்கியிருக்கோம். உண்மை. இப்ப நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் உங்களுடைய Facebookல இதை வந்து எல்லா நூலகங்களுக்கும் கொடுக்க போவதாக, மக்களை உதவி செய்ய சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். நூலகங்களுக்கு இந்த அவ்வளவு பெரிய தொகுப்பையும், அந்த தொகுப்பை வைத்துத்தான் நான் பிரமித்துக் கொண்டிருக்கிறேன். இவ்வளவு பெரிய தொகுப்பையும் நூலகங்களுக்கு வழங்க வேண்டும் என்று. ஆனால் என்ன பிரச்சனைன்னா கௌதம், முக்கியமாக இப்போ இருக்கிற சூழ்நிலையில இளைஞர்கள் மத்தியில இது எவ்வளவு தூரம் போய் சேரும், எவ்வளவு தூரம் இந்த புத்தகத்தை விரித்து படிப்பார்கள் என்கின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து நம்ம ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறோம். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய படிக்கிறாங்க. அவர்களுக்கு படிக்கின்ற வகையில் நீங்கள் ஒரு பொருளை கொடுத்தால் அவர்கள் படிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். படிப்பதற்கான வடிவங்கள் மாறி இருக்கிறதே தவிர படிக்கின்ற முறை வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கு. முன்னாடி புத்தகங்களை படிச்சாங்க, இன்னைக்கு செல்போன்ல படிக்கிறாங்க, மானிட்டர்ல படிக்கிறாங்க. படிக்கின்ற அந்த முறையிலே மட்டும் இல்லாமல் அது மோட்ஸ் ஆஃப் ரீடிங் அந்த மெத்தட மாறி இருக்கு. பல வகையில வந்து நியூ டெக்னாலஜி வந்து அது மாறி இருக்கின்ற நேரத்துல அடிப்படையான விஷயங்களை படிப்பதற்கு அவர்கள் புத்தகங்களை தான் இன்றைக்கு நாடுகின்றார். ஒரு காமிக்ஸ் புக்கை படிக்கிறதோ இல்லை ஃபிக்ஷனை படிக்கிறதுக்கோ வந்து நீங்க வந்து கம்ப்யூட்டர் டிவைசஸ் எல்லாம் வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்த முடியும். ஆனால் சீரியஸான புத்தகங்களை படிப்பதற்கு, கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்கு புத்தகங்களை தான் இன்றைக்கும் அவர்கள் நாடுகின்றார்கள். பிரச்சனை என்னன்னா அவர்களுக்கு அது கிடைக்குதான்றதுதான் பெரிய கேள்வி. அது கிடைப்பதற்கான வாய்ப்புகளை வந்து நம்ம உருவாக்கலாம். அம்பேத்கர் புத்தகங்கள் வந்து சந்தையில கிடைக்கிறதுக்கு வந்து சின்ன சின்ன புத்தகங்களா கிடைக்குது. ஒட்டுமொத்தமா புத்தகமா அவரை ஒட்டுமொத்தமா புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இன்றைக்கு இல்லை. ஏன்னா மத்திய அரசாங்கம் வந்து ஒன்றிய அரசாங்கம் போட்டிருந்த அம்பேத்கர் புத்தகங்களுடைய அச்சடிப்பு பணியை அவங்க நிறுத்தி 12 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதனால அரசாங்க புத்தகத்தில் கிடைக்காது. தமிழ்நாடு அரசாங்கம் இப்பொழுதுதான் அந்த திட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அது இன்னும் கைக்கு வந்து சேர்றதுக்கு 1 வருஷமோ 2 வருஷமோ ஆகலாம். அப்போ இவ்வளவு பெரிய இடைவெளி இருக்குது. ஒரு சில புத்தகங்கள் மட்டும் சந்தையில கிடைக்கிறதுன்றப்போ எல்லா புத்தகங்களையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி பேரும் படிப்பாங்கன்னாலாம் நாங்கள் நம்பல. 8 கோடி பேர் படிக்க வேண்டும் என்கின்ற தேவையும் கிடையாது. ஏன்னா மக்களை மாற்றுவதற்கு ஒரு 100 பேர் போறோம். ஒரு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்கள்ல ஒரு 6000 இளைஞர்கள் நாங்கள் டார்கெட் பண்றது. 6000 பேர் 6000 கிராமங்களில் இது படித்தாலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்தியாவில் உருவாக்க முடியும், குறிப்பாக தமிழகத்திலே உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் இதை எடுத்திருக்கணும். இதுவரையில் வந்து ஏகப்பட்ட பேர் இதுல வந்து இணைந்து கொண்டே இருக்கின்றார்கள். இன்றைய வரைக்கும் இணைந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஸோ 1000 பேருக்கு மேல வந்து இணைஞ்சிருக்காங்க. எங்களோட டார்கெட் 6000 பேர். ஸோ அந்த அந்த இலக்கை நாங்கள் அடைஞ்சிருவோம். ஆனா இன்றைய இளைஞர்கள் நம்ம வந்து குறை சொல்ல தேவையில்லை. அவங்க படிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள்.
அவர்களுக்கு கொடுப்பதற்கு தான் நம்ம தயாராக இல்லை. அந்த குறையை நாங்க நிவர்த்தி செய்வோம். அப்புறம் வந்து எல்லாருமே இந்த புத்தகத்த படிச்சிருவாங்களா அப்படின்னும் நாங்க எதிர்பார்க்கிறோம். எல்லாரும் எல்லாவற்றையும் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவர்களுக்கு எது தேவையோ அதை எடுத்து படிப்பதற்கான வாய்ப்பு இந்த புத்தகம் இந்த தொகுப்புல இருக்கு. எந்த துறை அது தேவையோ, பொருளாதாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதை எடுத்து தனியா படிக்கலாம். சோசியாலஜி எடுத்து படிக்கணும்னா அதை தனியா எடுத்து படிக்கலாம். கான்ஸ்டிடியூஷன் எடுத்து படிக்கணும்னா அதை தனியா எடுத்து படிக்கலாம். எல்லாமே துறை வாரியாக பிரிந்து இருக்கிறதால எந்த துறையில் யாருக்கு ஆர்வம் இருக்கிறதோ அந்த துறையில அம்பேத்கர் கிட்ட இருந்து எடுத்து படிப்பதற்காகத்தான் இந்த புத்தகத்தை தொகுத்திருக்கிறோம். விருப்பப்படுகின்ற இளைஞர்கள் எல்லாவற்றையும் படிப்பதற்கான வாய்ப்பும் இதில் இருக்கிறது. இப்ப இது நீங்க துறை ரீதியாக பிரித்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு துறை ரீதியாக பிரித்திருக்கிறீர்கள் இந்த புத்தகத்தை, அப்படியா? ஆமா 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 ஒவ்வொரு துறையாக தான் பிரிச்சிருக்கோம். இது வந்து அம்பேத்கர் வந்து பல துறை, ஏறக்குறைய 50 துறைகள்ல அவர் வல்லுநர் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியா அது வந்து அரசியல் பொருளாதாரம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சமூகவியல், அதான் சோசியாலஜி, அதுக்கப்புறம் வந்து மானுடவியல், அதுக்கப்புறம் வந்து கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி, அப்புறம் வந்து நீரியல், அப்புறம் வந்து பொருளியல், அதுக்கப்புறம் வந்து தொழில்துறை, கனிமவியல் அப்படின்னு சொல்லிட்டு பல துறைகள்ல அவர் வல்லுநராக இருந்திருக்கிறார். ஸோ அந்த துறைகள் வாரியாகத்தான் இது வந்து அவர் என்ன மாதிரி எல்லாம் யோசிச்சாரோ அந்த துறை வாரியாகத்தான் இவன் நூல்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கிறதால இனிமேல் இந்த தொகுப்பை படிப்பவர்கள் அம்பேத்கரை படிப்பது ரொம்ப எளிதா இருக்கும். கஷ்டப்பட்டு இது அங்க சொல்லியிருக்காரு இங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு தேடுவதற்கான சிரமமே இருக்காது. எல்லாம் ரெடி ரெக்கார்டர் மாதிரி எடுத்த உடனே எடுத்து இந்த துறையை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு எடுத்த உடனே நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய அளவுல ரொம்ப எளிமையாவே இருக்கும் படிக்கிறது. ரொம்ப கடினமான வந்து இருந்த சிதறி கிடந்த அனைத்தையும் முறையாக ஒருங்கிணைத்து இந்த தொகுப்பை உருவாக்கியிருக்காரு. அடுத்த இது கிண்டில், அமேசான் இந்த டிஜிட்டல் ஃபார்மேட்ல கிடைக்குமா? கண்டிப்பா அதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. முதல் கட்டமாக இந்த 6000 கிராமங்களுக்கு நாங்க இலக்கு அடைந்துட்ட பிறகு அதுக்கு பிறகுதான் நாங்க அமேசான்ல எல்லாம் கொண்டு வரலாம்னு இருக்கிறோம். ஏன்னா எங்களோட இலக்கு தனி மனிதர்கள் வாங்குவதை நாங்க வரவேற்றாலும் கூட தனி மனிதர்களுக்கு வாங்குவதை பத்தி முதல் இலக்கா நாங்க வைக்கல. நாங்க ஒரு கிராமத்திற்கு ஒரு வாலண்டியர்ஸ் தேடுறோம். ஒரு நன்கொடையாக கொடுக்கின்ற ஒரு நன்கொடையாளர்களை தேடுறோம். அவங்க நன்கொடையாளர்கள் ஒரு கிராமத்திற்கோ அல்லது 10 கிராமத்திற்கோ அல்லது 5 கிராமத்திற்கோ அல்லது 3 கிராமத்திற்கோ நன்கொடையாளராக அல்லது ஒரு தத்தெடுத்துக் கொண்டு ஒரு தொகுப்பை வாங்கி அந்த கிராமத்திற்கு கொடுப்பதன் மூலமாக ஒரு கிராமங்களில் உரையாடல்களை உருவாக்க இருக்கோம். இளைஞர்கள் மத்தியில புதியதாக இருக்கின்ற இளைஞர்கள் மத்தியில வந்து இந்த தொகுப்புகளை கொண்டு போய் சேர்த்து இளைஞர்களை படிக்க வைத்து உரையாடல்களை மேம்படுத்தி கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவர்களை முன் கொண்டு வருவதற்கான திட்டங்களை எல்லாம் வகுத்து ஒரு பரந்துபட்ட ஒரு வலைப்பின்னலை நாங்கள் இதுக்குள்ள உருவாக்கி இருக்கோம். இது வந்து மெல்ல மெல்ல போகின்ற பொழுது இன்னும் ஒரு பெரிய வீச்சை கொண்டு வரும். அதனால வாலண்டியர்ஸ், அதாவது தன்னார்வலர்கள் வந்து இந்த திட்டத்தில் இணைந்து அவர்கள் தங்களை அம்பேத்கரிய தூதுவர்களாக முன்னிறுத்தி பணியாற்றுவதற்கான வாய்ப்பை நாங்கள் இதில் உருவாக்கியிருக்கோம். ஸோ அப்படி வந்து இன்றைக்கு இது வரைக்கும் 1000 பேர்கிட்ட இணைஞ்சு 1000 பேர் டோனர்ஸா இருக்கிறாங்க. ஒரு கிராமங்களுக்கும் கொடுக்கின்ற டோனர்களாக இருக்கிறாங்க. இன்னும் இதை விரிவுபடுத்துகின்ற போது இன்னும் அதிகமாகும். ஸோ இந்த திட்டத்தோட சிறப்பு என்னன்னா, விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் திருமாவர்கள் வந்து அவருடைய 60வது மணி விழாவா இந்த 2000 கடந்த வாரம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அவர் வந்து இந்த திட்டத்தை என்னுடைய மணிவிழா கனவு திட்டமாக அவருடைய மணிவிழா கனவு திட்டமாகவும் அறிவிச்சிருக்காரு. ஸோ அந்த சார்பாக கட்சியில் இருப்பவர்களும் இது பரந்துபட்ட அளவில் வந்து கிராமங்கள் தோறும் கொண்டு போய் சேர்க்கின்ற வாய்ப்பையும் இதில் உருவாக்கியிருக்கோம். ஆனால் கூடி சீக்கிரம் இந்த லான்ச் தொடங்கின உடனே மிக வேகமாக தமிழகம் முழுவதும் அனைத்து கிராமங்களிலும் இது போய் சேரும்னு நம்புறோம். ஏன்னா பிசிகாவினுடைய இளைஞர்கள் மத்தியில இந்த விஷயத்தை நீங்கள் மூளையில போட்டு விட்டீங்கன்னா அதற்கு பிறகு அது தொடர்ந்து வேண்டாம். நல்ல உற்சாகமான இளைஞர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு, அது நிறைய பிரயோசனம். சரி, அம்பேத்கரனுடைய இந்த தலித்துகளை முன்னேற்ற வேண்டும், பிற்படுத்தவர்களை முன்னேற்ற வேண்டும் மற்றும் யாருமே சமம் இல்லாமல் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு மனநிலையில் இருந்தவர். எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் உணவு கிடைக்க வேண்டும், எல்லோருக்கும் உறையுள் கிடைக்க வேண்டும், சமூக நீதி பேணப்பட வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு அவர் இருந்தார். இது எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறது? நிச்சயமா வந்து அவர் வாழ்ந்த காலத்திற்கும் இப்ப இருக்கக்கூடிய காலத்திற்கும் ஏறக்குறைய கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு வளர்ந்தது இந்தியா. ஏன்னா இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது 2000 ஆண்டுகளாக தேங்கி போயிருந்த வரலாறு தான். இதுக்கு வந்து ஒரு பாய்ச்சலே இல்லாத ஒரு வரலாறு. எல்லா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அரசர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறதும் போரிட்டு கொள்வதும்
மக்களுடைய வளர்ச்சியை பின்னுக்கு இழுப்பதும் தான் அவர்களுடைய வேலையா இருந்தது. அவருக்கு அதற்கு ஏற்றார் போல வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனிய சக்திகள் எல்லாம் வந்து மக்களை வளர விடாமல் பார்த்துக் கொள்வதில் தான் மிகுந்த கவனத்தை செலுத்தினார்கள். மக்களை சாதி ரீதியாக பிளவுபடுத்துவது, இன ரீதியாக பிளவுபடுத்துவது, மொழி ரீதியாக பிளவுபடுத்துவது என்று எல்லா வகையிலும் வந்து மக்களை வந்து பின்னுக்கு தள்ளித்தான் அவர்கள் வந்து இருந்தார்கள். இதையெல்லாம் எதிர்த்து தான் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து தனது பணியை மேற்கொண்டார். அவர் இருந்த காலத்துக்கும் அவர் மறைந்த பிறகு இருக்கக்கூடிய காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பார்க்கும் பொழுது தலைகீழாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. இன்றைக்கு போய் வெளிப்படையாக யாரும் வந்து சொல்லிட்டு நீ வந்து இந்த ஜாதி தான் உன்னை நான் கீழா பார்ப்பேன்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்ல முடியாத அளவுக்கு சூழல் இருக்குது. ஆனா அந்த காலத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சூத்திரனை வந்து சூத்திரர்களும் தலித்துகளும் வேற வேற. ஒரு சூத்திரனே ஒரு உயர் ஜாதிக்காரன் வந்து நீ எதிர்க்கு நிக்காத அப்படின்னு சொன்னா நிக்க முடியாது, நிக்க கூடாது. செருப்பு எடுனா எடுக்கக்கூடாது, செருப்பு போடுனா போடாதுன்னா போடாம தான் இருக்கணும். இது சூத்திரர்களுக்கே இருந்த நிலைமை. தலித்துகளுக்கு நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்போ இன்றைக்கு வந்து ஒரு உயர் ஜாதி தன்னை நினைத்துக் கொள்ள போவன் ஒருத்தனை போயிட்டு நீ வந்து என் பக்கத்துல உட்காராத, என் எதிர்க்க உட்காராதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவிற்கு ஒரு அச்சத்தை இன்றைக்கு வந்து நான் உயர்ந்த ஜாதி தான், ஆனா அது சொல்லுகின்ற துணிச்சலை அவன் இழந்திருக்கின்றான். அப்புறம் வாழ்வியல் முன்னேற்றம் என்பது ரொம்ப வளர்ந்து போயிருக்கு. இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா தலித்துகளுடைய கல்வி வளர்ச்சி வந்து மற்ற மாநிலங்களை கற்பனை செய்வதை விட இன்றைக்கு அளவுக்கு அதிகமாக 60% மேல அவங்க தாண்டி இருக்கிறாங்க. கல்வியில வந்து ரொம்ப அதிகமா முன்னேறி இருக்கின்றார்கள். இந்தியாவிலேயே அதிகமாக PhD படிக்கின்ற மாணவர்கள் இருக்கின்ற சமூகமாக தலித் சமூகம் தமிழ்நாட்டில் மாறி இருக்கு. அதிகமான PhD அவங்க தான் படிக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய வளர்ச்சி. அம்பேத்கர் வந்து அவர் தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக அரசியல் பொருளாதாரத்தில் PhD வாங்கின முதல் நபர் இந்தியாவில். ஆனா இன்னைக்கு அவரை போல PhD வாங்கினவர்கள் வந்து லட்சக்கணக்கில் இந்தியா முழுவதும் இருக்கின்றார். இதெல்லாம் வந்து அவர் உருவாக்கின்ற சாதனை. பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவ்வளவு பேர் உருவாகி இருக்கின்றார்கள். இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவ்வளவு பேர் உருவாகி இருக்கின்றார்கள். இதெல்லாம் வந்து இந்த 50, 60 ஆண்டு 70 ஆண்டுகளில் இந்தியாவில் நிகழ்ந்திருக்கின்ற மிகப்பெரிய பாய்ச்சல். ஸோ 2000 ஆண்டுகளாக இல்லாத ஒரு வளர்ச்சியை இந்த 70 ஆண்டு காலத்தில் சாதித்திருக்கிறோம். இதற்கு வந்து அம்பேத்கருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு அப்படின்றத நம்ம மறுக்கவே முடியாது. இப்ப நாங்க பாக்குறோம் என்னன்னா திராவிட கொள்கைகள் அல்லது பெரியாரிய கொள்கைகள் அதிகமாக பேணப்படுகின்ற தமிழ்நாட்டில் கூட இன்னும் சாதிய வன்முறைகள், சாதியத்தின் பெயரால் கொலைகள், சாதியத்தின் பெயரால் மோதல்கள், சாதியத்தின் பெயரால் சுவர்கள் என்றெல்லாம் இருக்கின்றன. ஏன் இவற்றை தடுக்க முடியாமல் இருக்கிறது? இது என்னன்னா, சாதி என்பது ஒரு மனநிலை. அதாவது இப்போ இந்த இடத்துல நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடை போட்டு விட்டால் அதுக்கு ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸ் இருக்கு, மெட்டீரியல் விசிபிலிட்டி இருக்கு, அதை நீங்க தடுத்துட முடியும். ஆனா சாதி என்பது ஒரு மனநிலை தான். அதுக்கு எந்த விதமான எவிடன்ஸுமே கிடையாது. அவர்களுடைய மனநிலை அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த நம்பிக்கையை வந்து நம்ம ஒரே அடியாக வெட்டி வீழ்த்தி விட முடியாது. நீ வந்து இனிமேல் சாதியை கடைபிடிக்காத அப்படின்னு நம்ம சொல்லலாமே தவிர மனசுக்குள்ள அவங்க தன்னை வந்து தன்னுடைய சாதி உணர்வை வந்து உணர்ந்து கொள்வதற்கான எல்லா சூழலுமே இன்றைக்கு அப்படியே தான் இருக்குது. முற்றிலுமாக திராவிட இயக்கமாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற இயக்கங்களாக இருந்தாலும் சரி அவர்களால் அது முற்றிலுமாக ஒழிக்க முடியவில்லை, முடியாது எடுத்த உடனே. அது வந்து பரிணாம வளர்ச்சியில தான் படிப்படியாகத்தான் அது மாறும். இப்போ ஒருத்தன் வந்து சாதி ஏன் வந்து இவங்க வந்து விடாம பிடிச்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த சமூகமே வந்து தாழ்வு மனப்பான்மையிலே இருக்கிற ஒரு சமூகம். தாழ்வு மனப்பான்மை ஏன் வருதுன்னா, தனக்கு மேல ஒருத்தன் இருக்கிறான், அதுக்கு மேல இன்னொருத்தன் இருக்கிறான், அதுக்கு மேல இன்னொருத்தர் இருக்கான், தனக்கு கீழே ஒருத்தர் இருக்கான், தனக்கு கீழே ஒருத்தர். அந்த படிநிலை இந்த சமூகத்தில் இருக்குது. அப்ப எந்த படிநிலையில ஒருத்தன் இருக்கிறானோ அவனுக்கு வந்து ஒரு உயர்வு மனப்பான்மை தேவைப்படுது. அப்போ தான் உயர்ந்தவன் எப்ப நினைப்பானா, உதாரணத்துக்கு ஒரு பெரிய பள்ளத்துல இருக்கிற மேட்டு மேல ஏறி நின்ற பிறகு தான் நான் உயரத்தை நிக்கிறேன்னு அவன் எப்ப தெரியும்னா பள்ளத்தை பார்த்த பிறகுதான் தெரியும். ஸோ பள்ளத்துல இருக்கிற வரைக்கும் நான் பள்ளத்துல இருக்கிறேன் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான். அடிச்சு பிடிச்சி அவன் மேலே ஏறி ஒரு மேட்டுல நிற்கும் பொழுது ஓகே நம்ம வந்து உயர்ந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். எப்போ நினைக்கிறான் அப்படின்னா, இந்த சமூகத்துல எப்படி இது செயல்படுதுன்னா, தனக்கு கீழே ஒரு சாதி இருக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது தன்னை உயர்வானதான் அவன் நினைச்சு ஒரு கம்ஃபர்ட் ஒரு உணர்றான். அவனுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குது. தனக்கு கீழே ஒரு சாதி இருக்குது, மேல பார்த்தா தனக்கு மேல ஒரு சாதி இருக்குன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் வருது, இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் வருது. ஆனா அவனை எதிர்க்க முடியல. அப்போ எதிர்க்க முடியாதவனுக்கிட்ட இடத்துல கீழே இருக்கிறவனை வந்து நசுக்கிட்டா அவனை வந்து தன்னுடைய அந்த சாதி உணர்வு அவங்ககிட்ட காட்டுவதன் மூலமாக ஒரு சுய திருப்தி வந்து அவங்களுக்கு வருது. இந்த சுய திருப்தியை கட்டமைச்சதுல தமிழ்நாட்டில் வந்து இப்போ அண்மை காலத்துல ராமதாஸுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. டாக்டர் ராமதாஸ் அவர் வந்து
தன்னுடைய மக்களை ஆண்ட சாதி மக்கள் அப்படின்னு சொல்லி 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 வளர்த்து இன்றைக்கு அவர்கள் வந்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றதற்கான வரலாறையே மறந்து போன ஒரு சமூகமா இன்னைக்கு மாறி போயிருக்கு. ஸோ அது போல இந்த ஓசியில கிடைக்கின்ற பெருமை இருக்குதுல்ல, இலவசமாக கிடைக்கின்ற பெருமையை வந்து சாதி கொடுக்கறதால அதை காப்பாத்திக்கிறதுக்கு எந்த விதமான உழைப்புமே இல்லாம ஒருத்தன் வந்து தன்னுடைய உயர்ந்தவன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அவல நிலை இந்த சாதி கொடுக்குது. அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா அதை விடாப்பிடியா நம்ம கட்டி காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு மனநிலை தான், இது ஒரு மனநோய் தான். இந்த மனநோயை குணப்படுத்துறதுக்கு மருத்துவர்கள் வந்து மருந்து கண்டுபிடிச்சா ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்கு சைக்கலாஜிக்கலா அது நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம், அதை இன்னொரு முறை பார்த்துக்கலாம். ஆனா இது ஒரு மனநோய், ஒரு மனநிலை. அதனால ஒரே அடியாக வெட்டி வீழ்த்த முடியும் என்று தேவையில்லை. கல்வி வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, சமூக சூழலினுடைய ஒரு லிபரலான ஒரு வளர்ச்சி வரதான் மாறிக்கிட்டே இருக்கும். கிராமங்களில் இருப்பது போல வந்து மெட்ராஸ்ல வந்து ஒரு நகரத்துல வந்து ஒரு சாதி உணர்வை வந்து ஒருத்தர் வெளிப்படையா காட்டிக்க முடியாது. ஏன்னா நகரத்தின் சூழல் வந்து அதற்கு எந்த இடமும் கொடுக்காது. ஏன்னா இது கிட்ட மெட்ராஸ்ல நகரங்களில் இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி, மக்களுடைய பழக்க வழக்கங்கள், சர்வதேச நாடுகளுடைய தொடர்பு, இணைய வசதி, இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது கிராமம் என்பது ஒரு சின்ன பூச்சி மாதிரி அவனுக்கு தெரியும். அதனால ஆனா கிராமத்துக்கு அவன் போகின்ற பொழுது அந்த சூழல்ல வந்து அவன் உடனே உள்ள நுழைஞ்சிட்டு டக்குன்னு அவனுக்கு அந்த சாதி உணர்வு வந்துடும். நகரங்களுக்கு வரும்பொழுது அது மங்கி போயிடும். ஸோ இந்தியா முழுவதும் நகரமயமாக்கல் வேகப்படுத்தினா இது படிப்படியா குறையும். இது வந்து உடனடியாக திராவிட இயக்கங்கள் சாதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குற்றம் சாட்ட முடியாது. இது படிப்படியான ஒரு வளர்ச்சிக்கு வந்து அவங்க அடித்தளம் இட்டாலே வந்து இது ஓரளவுக்கு குறையும் அப்படின்னு நான் இப்ப விடுதலை சிறுத்தைகளும் வந்து ஒரு தலித் சார்பான கட்சி என்ற விஷயத்தை முன்னிறுத்துகிறதா? அப்படியா விஷயம்? அதாவது விடுதலை சிறுத்தைகள் வந்து அம்பேத்கரிய, பெரியாரிய, மார்க்சிய கொள்கைகளை முன்னிறுத்துகின்ற ஒரு கட்சி. பண்டிதர் அயோத்திதாசர் கொள்கைகளை முன்னிறுத்துகின்ற கட்சி. மார்க்சியத்தை பேசுற நாங்க வந்து எப்படி வந்து ஒரு சாதிய கட்சியா இருக்க முடியும்? பெரியாரை பேசுகின்ற நாங்கள் எப்படி சாதியை எதிர்க்க முடியும்? புரட்சியாளர் அம்பேத்கரை பேசுகின்ற ஒரு கட்சி எப்படி சாதிய கட்சியா இருக்க முடியும்? அம்பேத்கர் எந்த சாதியை ஆதரிச்சு புத்தகம் எழுதினாரு? இந்த சாதி நாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு சான்று இருக்க முடியுமா? அம்பேத்கருடைய வாழ்நாள் போராட்டமே, அவருடைய ஆய்வுகளின் அடிப்படை நோக்கமே சாதி ஒழிப்பு. சாதி ஏன் ஒழியணும்னு நினைக்கிறோம்னா, சாதி வந்து இந்த சமூகத்துக்கு எதிரானது. தமிழர்களோட வாழ்வியல்ல வந்து ஆதி காலத்துல சாதியே இல்லை, மனிதர்களுடைய வாழ்வியல்லே சாதி இல்லை, தமிழர்களோட வாழ்வியல்லே சாதி இல்லாத நேரத்துல இல்லாத வந்து எப்போ ஏதோ பிற்காலத்துல எப்படியோ வந்து சேர்ந்த ஒரு சாதியை வந்து தூக்கிக்கிட்டு திரியிறாங்க அப்படின்னா, அதை நம்புறாங்க அப்படின்னா, அதை ஒழிப்பதற்கான வேலை தான் எங்களுடைய வேலை. இதுதான் வந்து இந்த 3 ஆசான்களும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. அப்போ சாதி ஒழிப்பு களத்தில் இருப்பவர்கள் நாங்க எப்படி வந்து ஒரு சாதிய கட்சியாக இருக்க முடியும்? அப்போ எங்களுடைய கொள்கைகளை ஏற்று, தலைவர் திருமாவர்களுடைய கொள்கைகளை ஏற்று, புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளை ஏற்று முதலிலே எங்கள் பின் வந்திருப்பவர்கள் வந்து தலித் மக்கள் தான். அதனால தலித் மக்களை வந்து அவர்களை பலப்படுத்துவதான முதல் கட்டப்பணி. அதற்கு பிறகு தலித்துகள், பெண்கள், இஸ்லாமியர்கள், மத சிறுபான்மையினர் உள்ளிட்ட அனைத்து பிரிவு மக்களையும் இதில் உள்ளடக்கி இந்த கட்சி வந்து இன்றைக்கு வலுவான ஒரு கட்சியாக இன்றைக்கு மாறி இருக்கின்றது. தலைவர் வந்து ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதாலேயே இது தலித் கட்சியின் முத்திர குத்திதான். அது எங்களுடைய குறை கிடையாது, அது பார்ப்பவர்களின் குறை. ஆனால் தலித்துக்கு நாங்கள் ஒடுக்கப்பட்ட அனைத்து பிரிவு மக்களுக்கும் தான் போராடுறோம். அவர் தலைவர் வந்து அதை தான் எப்பவுமே. இப்போ பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசத்துல வந்து இடஒதுக்கீடு ரத்து செய்த உடனேயே முதலில் தமிழ்நாட்டில் வந்து போராட்டத்தை அறிவிச்சார். இந்த அறிவிச்சதன் மூலமாக அப்பதான் வெளி உலகத்துக்கு இது தெரியுது. அப்போ எல்லா தரப்பு மக்களுக்கும் நாங்கள் போராடினாலும் சமூகத்தில் யார் அடித்தட்டில் ஒடுக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கிறோம். அந்த அடிப்படையில தான் தலித் மக்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கிறோமே தவிர அதுக்காக முன்னுரிமை கொடுப்பதாலேயே இது தலித்துகளுக்கான கட்சி மட்டும் என்று சுருக்கிவிட முடியாது. அனைத்து பிரிவு மக்களுக்குமான கட்சி தான். ஆனால் இப்ப இங்கிருந்து லண்டன்ல இருந்து பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் தெரிகிறது என்னன்னா, ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் சாதியை முன்வைத்து தான் தங்களுடைய வாக்குகளை கவர்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அது சரியா அந்த பார்வை? அதாவது அதுதான் சொல்றேன், சாதி வந்து ஒரு சேஃப் ஜோன் கொடுக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல இலவசமான ஒரு பாதுகாப்பை அது கொடுக்குது, இலவசமான ஒரு வாய்ப்பை அது கொடுக்குது. அது ஏன் பயன்படுத்திக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ எல்லா கட்சிகளும், பெரிய கட்சிகள், சின்ன கட்சிகள் எல்லாமே இப்போ விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் எல்லா தளத்திலையும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனா கூட்டணியில் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒதுக்கின்ற இடத்துல தான் நாங்க நிற்க முடியும்.
ஏற்கனவே சட்டமன்ற தொகுதியில் 6 இடத்துல 2 இடம் தான் எங்களுக்கு பொது தொகுதி கொடுத்தாங்க. அந்த 2 இடத்துல அந்த பொது தொகுதியில் நாங்கள் நின்னோம். ஆனா எந்த பெரிய கட்சிகளுமே தலித்துகளுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தனி தொகுதிகளை தாண்டி பொது தொகுதியில் ஒரு ஆளை நிறுத்துவதற்கு தயாராக இல்லை. ஏன் தயாராக இல்லை? அவர்களுக்கே அந்த தயக்கம் இருக்குது. அந்த தயக்கத்தை வந்து உடைக்க வேண்டியது அவர்கள் தான். அது ஒண்ணு. 2வது, சாதி ரீதியாக அணி திரட்டல் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதால நம்புறாங்க. ஒரு தொகுதியில் இதுல வந்து இந்த சாதி பெரும்பான்மையாக இருக்கிறது, அதனால அந்த சாதியை சேர்ந்த வேட்பாளரை நிறுத்தினா உடனே நம்ம ஜெயிச்சிருவோம், தேர்தலில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு காஸ்ட் கால்குலேஷன் எல்லா கட்சிகள்கிட்டையும் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் தேர்தலில் அவங்க சந்திக்கிறாங்க. இது சரியா தப்பா அப்படின்னா சமூகவியல் அடிப்படையில் அரசியல் அடிப்படையில் பார்த்தால் தப்பு. ஆனா பொலிட்டிக்கல் அரித்மேட்டிக் பார்த்தா அது சரின்னு தோணுது அவங்களுக்கு. அதுவும் வந்து காலப்போக்கில் மக்களிடத்துல இந்த மனநிலை மாறுகின்ற போது நாம் தேர்ந்தெடுக்கின்ற வேட்பாளர் வந்து எல்லாருக்குமான வேட்பாளராக இருக்க வேண்டும் என்று வாக்காளர்கள் முதல்ல நினைக்கணும். என் ஜாதிகாரன் மட்டும்தான் வந்து எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்கன்னா அவன் தான் வருவான். அவன் நல்லவனா கெட்டவனா, நல்லா செய்வானா செய்ய மாட்டானா அப்படின்றதெல்லாம் பார்க்காம சாதி மட்டும் பார்க்கும்போது விரைவான முன்னேற்றத்துக்கு வழியே இருக்காது. அப்போ அவன் வந்து அந்த சாதியை மட்டுமே பார்த்து பிற சாதிகளுக்கு எதிராகத்தான் அவங்க நிற்பாங்க. இப்போ பொதுவான ஒரு வேட்பாளராக, பொதுவான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக அவர்களால் செயல்பட முடியாது. ஸோ அந்த வாய்ப்பு வந்து வாக்காளர்களும் சாதி உணர்வோடு இருக்கின்ற வாக்காளர்களும் அந்த மக்களுக்கும் இருக்குது. அப்போ இந்த உணர்வு வந்து அரசியல் கட்சிகள் பயன்படுத்துது. இதை பயன்படுத்துகின்ற வாய்ப்பை வந்து மக்களும் கொடுக்கக்கூடாது, அரசியல் கட்சிகளும் கொடுக்காம இருந்தால் விரைவிலேயே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து சமூகமும் அரசியல் அதிகாரம் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகும். ஆனா இப்ப பிஜேபி வந்து தலித்துகளுக்கு எதிரான கட்சி, இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி என்ற விஷயத்த அவருடைய பிரதமருடைய பிரதமராலேயே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அவல நிலை இந்தியாவில் இருக்கிறது. இப்ப அவர் தான் வந்து பிறந்த விதமே ஒரு பரமாத்மாவினுடைய மனநிலையில இருக்கிறது என்கின்ற நிலைமைக்கு அவர் கடைசியில வந்துட்டார். ஆனால் ராகுல் காந்தி யார் அரசாட்சிக்கு வந்தாலும் கூட அதற்கு பின்னரான ஒரு கூட்டு அரசாங்கம் இல்லாவிட்டால் அல்லது வலுவான ஒரு எதிர்கட்சி இல்லாவிட்டால் அவர்கள் தன்னிச்சையாகவே நடப்பார்கள். அது வந்து காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபி ஆக இருந்தாலும் சரி. ஆனால் ஒரு நம்பிக்கை நீங்கள் ராகுல் காந்தியில் வெளிப்படுத்துகிறீர்கள் எப்படி? உண்மையிலேயே வந்து ஏன்னா காங்கிரஸ் வந்து கூட்டணி ஆட்சிக்கு அவர்கள் தயாராக இருக்காங்க. இந்தியாவில் வந்து ஒரு இந்தியா என்கின்ற கூட்டணியை உருவாக்கினாலும் கூட, அதிக இடங்களில் காங்கிரஸ் போட்டியிட்டாலும் கூட, வெற்றி பெற்ற பிறகு கூட்டணி ஆட்சிக்கு அக்கட்சி தயாராகத்தான் இருக்குது. அப்பவும் இருந்தார்கள், இப்பவும் இருக்கின்றார்கள், எதிர்காலத்திலும் இருப்பார்கள். ஏற்கனவே அவர்களை பொறுத்தவரைக்கும் கூட்டணி ஆட்சி நடத்தி பழக்கப்பட்டவர்கள். மன்மோகன் சிங் 10 ஆண்டு காலம் வந்து கூட்டணி ஆட்சியில தான் நடத்தினார். அப்போ கூட்டணி ஆட்சி எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற முன் அனுபவம் அவர்களுக்கு இருக்குது. இப்போ வந்து மோடிக்கு இருக்கிறது போல வெறும் 2 கட்சி 3 கட்சி கூட்டணி இல்லை. அவர்களுக்கு 10 கட்சிக்கு மேல கூட்டணி வைத்துக் கொண்டு 10 ஆண்டு காலம் வந்து உறுதியான ஒரு அரசாட்சி கொடுத்த ஒரு அனுபவம் இருக்குது. 2வது, அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பெருந்தன்மை அவர்கள்கிட்ட இருக்கு. 3வது, மாநில உரிமைகளை வந்து நசுக்க கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப பிற்காலத்துல உருவாச்சு அவங்களுக்கு. முன்னாடி எல்லாம் அப்படி எல்லாம் ஆட்சிகளை டிஸ்மிஸ் செய்யறது அப்படின்ற போக்கெல்லாம் அவர்கிட்ட இருந்தாலும் மன்மோகன் சிங் ஆட்சியில வந்து அந்த உணர்வெல்லாம் இல்லாம எந்த ஆட்சியும் டிஸ்மிஸ் செய்யாம முடிந்த வரையில் மாநில அரசுகளை பாதுகாப்பதற்கான பணிகளை எல்லாம் அவர் செய்தார். ஆனா அந்த அடிப்படையில தான் வந்து காங்கிரஸை ஆதரித்தோமே தவிர காங்கிரசும் வந்து மோடியை போல ஒரு எதேச்சதிகாரமான ஒரு கட்சியாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு துணியும் இல்லை. திரும்ப அவர் பல மேடைகள்ல வந்து அதை சொல்லியிருக்கின்றார். அதே போல அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியதில் காங்கிரஸ் தான் மிக முக்கியமான ஒரு ரோல் வந்து எடுத்திருக்காங்க. அப்போ அரசமைப்பு சட்டத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் தான் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. அம்பேத்கர் அதை எழுதி கொடுத்தாலும் கூட நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் தான் வந்து செஞ்சிருக்காங்க. அப்போ அவர்கள் ஆட்சியில் உருவாக்கப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கின்ற உணர்வும் பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கு. அதை பத்தி அந்த விவாதங்களிலேயே பங்கெடுக்காம இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குகின்ற நேரத்தில் அதை பற்றி எதிராக விமர்சனம் செய்து கொண்டிருந்த RSS போன்ற அமைப்புகள் வந்து அந்த சட்டத்தை வந்து ஒழிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது களத்தில் முதலிலே நின்று அதற்கு போராடியதில் வந்து காங்கிரஸ் பெரிய பங்காற்றி இருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது கூட்டணி ஆட்சிக்கும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கும் அவர்கள்
தலைமை ஏற்கின்றார்கள் என்ற அடிப்படையில தான் அவர் இந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்கே தவிர வேற காரணங்கள் வந்து பிற காரணங்கள் எல்லாம் இரண்டாவது தான். ஸோ அந்த அடிப்படையை வந்து தலைவர் திருமா அவர்கள் பல இடத்துல சொல்லியிருக்காரு. ஸோ பிஜேபி கிட்ட இந்த மாதிரியான பார்வையே அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க வந்து மற்றவங்களை பார்த்து மன்னர்னு சொல்லுவாங்க. ஆனா மோடி வந்து மன்னர் போலதான் நடந்துப்பாரு. அதுதான் இருக்கின்ற விஷயம். இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் விசிக துணை போகிறது என்கின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அவர்கள் என்ன செய்தாலும் சரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் விசிக என்று. அப்படியா? அப்படியெல்லாம் சொல்லல. ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பல கொள்கைகளை எதிர்த்து நேரடியாக களத்தில் இறங்கி போராட்டங்களே நடத்தியிருக்கிறோம். போராட்டம் நடத்துவதில் வந்து தலைவர் திருமா பின்வாங்கினதே கிடையாது. பல விஷயங்களுக்கு வந்து காவல்துறையை கண்டித்து, அதிகாரிகளை கண்டித்து, அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டும், முதல்வரின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பல போராட்டங்களை வந்து நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். இப்போ அந்த அடிப்படையில திமுக செய்கின்ற எல்லாவற்றையும் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று எல்லாத்தையும் வந்து புறக்கணிக்கணும் அப்படின்ற நோக்கம் எல்லாம் கிடையாது. ஆனால் முறையான ஒரு விசாரணை செய்து எது தேவை எது தேவையில்லை என்கின்ற ஒரு புரிதலோடு தான் அதை அணுகுகிறோமே தவிர எல்லாவற்றையும் நாங்கள் ஆதரிக்கணும்னு அவசியம் கிடையாது. தேவைப்படுகின்ற நேரத்தில் சுட்டி காட்டுவதும் தேவைப்படுகின்ற நேரத்தில் விமர்சனம் செய்வதும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. ரெண்டாவது, நாங்க வந்து கூட்டணி கிடையாது, கூட்டணி ஆட்சியில இல்லை. கூட்டணி தேர்தல் கூட்டணி தான் வச்சிருக்கிறோமே தவிர அரசுல வந்து எங்களுக்கு கூட்டணியில நாங்க எந்த பொறுப்புலையுமே இல்லை. தனி கட்சியாகத்தான் இருக்கிறோம், கூட்டணி கட்சியாகத்தான் இருக்கிறோம், கூட்டணி அரசு கிடையாது. அந்த அடிப்படையில் எங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்குது. அரசு ஏதாவது தவறு செய்தால் அந்த தவறை சுட்டி காட்டுகின்ற தைரியமும் சுட்டி காட்டுகின்ற பொறுப்பும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறதால அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். திமுக செய்கிற எல்லா செயல்பாடுகளுக்கும் வந்து நாங்கள் துணை போறோம் அப்படின்னு சொல்லுகின்ற சொல் வந்து அந்த குற்றச்சாட்டு வந்து அபாண்டமானது. அப்படி ஒரு நடக்கவே இல்லை. மிக நன்றி சனா. மிக முக்கியமான ஒரு தொகுப்பு, மிக பிரம்மாண்டமான தொகுப்பு வெளிவந்திருக்கிறது. அம்பேத்கரியம். அது எல்லா இளைஞர்கள் மத்தியிலும் பெரியவர்கள் மத்தியிலும் சென்று சேர வேண்டும். உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். நன்றி சனா உங்களுக்கு. நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்புக்கு நன்றி.